இந்த சனி தசையில பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் மந்தமா தான் இருப்பாங்க. மாற்றமே இல்ல. ஏன்னா அந்த குழந்தைகிட்ட போய் நமக்கு உங்க லைஃப்ல இந்த மெச்சூரிட்டி வரதுக்காக தான் சில விஷயங்கள் உனக்கு ஸ்லோவா நடக்குதுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஜாஸ்தி தூங்குவாங்க. நைட் எல்லாம் முழிச்சிருப்பாங்க. பகலெல்லாம் தூங்குவாங்க. சனி தசை குழந்தைகளுக்கு வரும்போது. அது எஸ்பெஷலி இந்த சனியோட நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா, அவங்க சின்ன வயசுல சனி தசை எதிர்கொள்றனால, பிறந்த அந்த ஒரு 18 வருஷமா அவங்க சனியோட ஆதிபத்தியத்துல இருக்காங்க. அப்படிங்கும்போது என்னன்னா, அவங்க செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப் தான் குரோவே ஆறாங்க. பூசம், அனுஷம், உத்திரட்டாதி 3 நட்சத்திரங்கள். செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப் தான் அவங்க அந்த அளவுக்கு அவங்களால எக்ஸல் ஆக முடியாது. பிரேக் பண்ணி வர்ற குழந்தைங்க வந்து ரொம்ப ரேர். மிடில் ஏஜ் சனி தசை வரும்போது என்ன பண்றாங்கன்னா, பேனிக் ஆயிருவாங்க. ஏன்னா ஒரு வெறி இருக்கும். ஒரு உத்வேகம் அந்த இளங்காலை அப்படிங்கும்போது, இத முடிச்சிடுவேன், அத முடிச்சிடுவேன்னு சொடக்கு போட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, சனி நீ ஒரு விஷயம் முடிக்கணும்னு நினைக்கிற. சனி தசை வந்தோனே அப்படியே ஒரு பெரிய தசையை கடந்து சனிக்குள்ள உள்ள ஆனோனே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு 240 மைல் வேகத்துல வந்துட்டு இருந்த ஒரு வண்டிய திடீர்னு யாரோ கன்டினியூஸா ஸ்பீட் பிரேக்கர போட்டு ஸ்பீட கம்மி பண்ணிக்கிட்டே வந்துட்டு, அப்படியே ஃபுல்லாவே என்ஜின ஸ்லோ டவுன் பண்ணா எப்படி இருக்கும்? அவ்ளோ ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ள போயிருவாங்க. ஏன் என் லைஃப்ல இப்படி? இது என்னோட லைஃபே கிடையாது. நான் இந்த மாரி ஆளே கிடையாதுங்கிறத முதல்ல அவங்க உணரக்கூடிய இம்பாக்ட்டா இருக்கும். நெனச்சா சொடக்கு போட்ட நேரத்துல எல்லாத்தையும் முடிப்பேன். எங்கடா சொடக்கு போட்டா சத்தம் கூட வரமாட்டேங்குதுங்கிற அளவுக்கு ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன குடுக்கும்.